மேடையில் அமர்ந்திருந்த இளைஞரை சுத்து போட்ட 2 பேர். கண்ணிமைக்கும் நேரத்தில் இளைஞரை கத்தியால் குத்தி கொன்ற கொடூரம். செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளிகளை கைது செய்த போலீஸ். பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் வைத்தே இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஏன்? இவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை என்ன? மாலை நேரம் மீனாட்சிபுரம் பகுதியில வியாபாரம் களை கட்டி நடந்துட்டு இருந்திருக்கு. பொதுமக்கள் கூட்டமும் அதிகமா இருந்திருக்கு. அப்ப அங்கு உள்ள நாடக மேடையில பாண்டித்துரைங்கிற நபரு உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல பைக்ல வேகமா வந்த 2 பேரு திடீர்னு கத்தியோட ஓடி வந்து பாண்டித்துரைங்கிற இளைஞரை சரமாரியா கத்தியால குத்திட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இதுல நிலை குலைஞ்ச பாண்டித்துரை ரத்த வெள்ளத்துல அதே இடத்துல சுருண்டு விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு. இதை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் பாண்டித்துரையை மீட்டு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க அவருக்கு சிகிச்சை அளிச்ச டாக்டர் பாண்டித்துரை உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அங்கிருந்த மக்கள் கிட்ட கொலையாளிகள் பத்தி விசாரிச்சிருக்காங்க. அதுல மணிரத்தினம், ராஜகுருன்னு 2 இளைஞர்கள் தான் பாண்டித்துரைய கத்தியால குத்தி கொண்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, அந்த கொலையாளிகள் எங்க தப்பிச்சு போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு போலீஸ் கிட்ட சொல்லிட்டாங்க அந்த ஏரியா மக்கள். அதுக்கடுத்து கொலையாளிகள் எங்க தப்பிச்சு போனாங்கன்னு தெரிஞ்சுக்க போலீஸ் அங்க உள்ள சிசிடிவி காட்சியை பார்த்திருக்காங்க. ஆனா அதுல பெரிய அளவுல எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. அதுக்கடுத்து கொலையாளிகளோட செல்போன் நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க போலீஸ். அப்ப சிக்னல் அதே ஏரியாவுல காட்டி இருக்கு. உடனே சிக்னல் காட்டின இடத்துக்கு போன போலீஸ் அங்க உள்ள ஒரு வீட்டுல பதுங்கி இருந்த மணிரத்தினத்தையும் ராஜகுருவையும் பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் பாண்டித்துரை ஏன் கொலை செய்யப்பட்டாரு, இவங்களுக்குள்ள இருந்த முன் விரோதம் என்னன்னு முழு விவரமும் தெரிய வந்துச்சு. மதுரையில் உள்ள மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த பாண்டித்துரை மேல கொலை முயற்சி, வழிப்பறி, கொள்ளைன்னு நிறைய கேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த நேரமும் மது போதையில இருக்கிற பாண்டித்துரை அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கூட சண்டை போடுறது, ரோட்ல நடந்து போற பொதுமக்கள் கிட்ட வம்பிழுக்கிறதையே வழக்கமாவும் வச்சிருந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செல்லூர் போஸ் வீதியை சேர்ந்த மணிரத்தினத்தோட தந்தை ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப அவரை வழிமறிச்ச பாண்டித்துரை கத்திய காட்டி மிரட்டி செல்போனையும் பணத்தையும் பிடுங்கி வழிப்பறி பண்ணி இருக்காரு. அடுத்து மணிரத்தினத்தோட அப்பா பாண்டித்துரை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுபடி பாண்டித்துரையை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் சிறையில அடைச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மணிரத்தினம், பாண்டித்துரைக்கு என்ன தைரியம் இருந்தா அவன் எங்க அப்பா கிட்டயே வழிப்பறி பண்ணியிருப்பான், நானே பெரிய ரவுடி, அவன் எங்க அப்பா கிட்டயே திருடுறானா, அவனை இப்படியே விட்டு வச்சா ஊர்ல ஒருத்தனும் நம்மள மதிக்க மாட்டான், அதனால பாண்டித்துரைய கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு மணிரத்தினம். அதுக்காக தன்னோட நண்பர் ராஜகுரு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன மணிரத்தினம் கொலை திட்டத்துல அவரையும் கூட சேர்த்துக்கிட்டாரு. வழிப்பறி சம்பவத்துல கைதான பாண்டித்துரை 15 நாளைக்கு முன்னாடி தான் சிறையிலிருந்து வெளியில வந்திருக்காரு. அன்னையிலிருந்தே பாண்டித்துரை எங்கெங்க தனியா போறான், அவன் கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு தொடர்ந்து அவரை கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு மணிரத்தினம். அதுபடி சம்பவத்தன்னைக்கு பாண்டித்துரை மீனாட்சிபுரம் கிராமத்துல உள்ள நாடக மேடையில உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட மணிரத்தினம் தன்னோட நண்பர் ராஜகுருவை கூட்டிக்கிட்டு சம்பவ இடத்துக்கு போயிருக்காரு. அப்ப பாண்டித்துரைய பார்த்த அடுத்த நொடியே தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த 2 பேரும் பாண்டித்துரைய சரமாரியா கத்தியாலேயே குத்தி கொடூரமா கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அப்ப அங்கிருந்த பொதுமக்கள் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த பாண்டித்துரைய மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க அவர் உயிரிழந்துட்டாரு. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மணிரத்தினம், ராஜகுருவோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி 2 பேரையும் பிடிச்சு சிறையில அடைச்சி கம்பு எண்ணெய் வச்சிருக்காங்க.